தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட்ஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன். விக்னேஷ் முத்து, எந்தெந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது குறித்து நமது செய்தியாளர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். ஆனா இன்றைக்கு இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு எவ்வளவு கட்சிகள் வந்திருக்கிறார்கள், எந்தெந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அழைப்பு விடுக்கப்பட்டும் யாரெல்லாம் வரவில்லை? திலகவதி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டுக்குழு ஆலோசனை பொறுத்தளவு ஏற்கனவே கிட்டத்தட்ட 29 முக்கிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக கேரள மாநில முதலமைச்சர் CPM கட்சியைச் சேர்ந்த பினராயி விஜயன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று கேரளாவை பொறுத்தளவு CPI கட்சியைச் சேர்ந்த பினோய் விஸ்வம், கேரள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த PMA ஷலாம், கேரள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஜார்ஜ், கேரள RSP கட்சியைச் சேர்ந்த NKP பிரேமச்சந்திரன், பஞ்சாப் சிரோன்மணி அகாலிதளம் கட்சியைச் சேர்ந்த தல்ஜித் சிங் ஷீமா, பல்பீர் சிங், ஒடிஷா பிஜு ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த சஞ்சய் குமார், தெலுங்கானாவைச் சேர்ந்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்தவரும் முதல்வருமான பகவந்த் மான் சிங், தெலுங்கானா BRS கட்சியைச் சேர்ந்த KT ராமாராவ், தெலுங்கானா AIMIM கட்சியைச் சேர்ந்த ஜலீல், ஒடிசாவைச் சேர்ந்த பகத் சரண் தாஸ், கர்நாடக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த DK சிவகுமார், ஒடிசாவைச் சேர்ந்த BJD கட்சியைச் சேர்ந்த அமர் பட்நாயக் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள். பெரும்பாலானோர் நேற்று இரவே இங்கு வருகை தந்து இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்தார். அவரை விமான நிலையத்திலேயே திமுகவை சேர்ந்தவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். மிக முக்கியமாக, நாங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த மத்திய அரசின் நடவடிக்கைக்கு நாங்கள் இணங்க மாட்டோம், நிச்சயமாக தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த கூட்டத்தை 2 முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் புறக்கணித்திருக்கிறார்கள், அதாவது கலந்து கொள்ள இயலவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி, எனக்கு ஏற்கனவே இந்த ஆதார் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் இருப்பதால் இன்று சென்னையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலவில்லை என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஆந்திராவைச் சேர்ந்த துணை முதலமைச்சரும் பவன் கல்யாண் அவர் இந்த கூட்டத்தில் அவர் கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் யாரும் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. ஆனால் கலந்து கொள்வார் என்று இறுதி வரை அவர் எதிர்பார்க்கப்பட்டது. இப்படி 2 முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த ஹோட்டலுக்கு வெளியே பிரம்மாண்டமான பேனர்கள் உள்ளிட்டவர்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. 12:30 மணிக்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். திலகவதி, விக்னேஷ், யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அழைப்பு விடுக்கப்பட்டும் யாரால் வர இயலவில்லை என்பது குறித்து பதிவு செய்திருந்தீங்க. இதுல நீங்க சொன்ன 2 அந்த முக்கியமான கட்சி தலைவர்கள், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அவர் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் அங்கம் வகிக்கிறார் என்பதனால் அவர் வரவில்லை அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல பவன் கல்யாணுடைய கட்சியும் தெலுங்கு தேசம் கட்சியில அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறார்கள். கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கிறார்கள். அவர் ஆந்திரால டெபுட்டி சிஎம்மா இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது ஒரு பேசு பொருளாகவும் இருந்தது. இப்ப வர இயலவில்லை அப்படின்னு தெரிவித்திருக்கிறார்களா? ஆனாலும் வர இயலவில்லை என்றாலும் இதில் நாங்கள் ஆதரவளிக்கிறோம், இல்லை எந்த நிலைப்பாடும் இல்லை போன்ற கருத்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருந்ததா? ஏன்னா மம்தா பானர்ஜி அவர் வேறொரு கூட்டத்தில் இருக்கிறார் அப்படின்னாலும் இங்கு வர இயலவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். அதே போல இந்த 2 கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக கூட்டத்தில் பங்கேற்க முடியல அப்படின்னாலும் அவர்களுடைய ஆதரவு இல்லை எந்த முடிவும் இல்லை போன்ற நிலைப்பாடு ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த கூட்டம் தொடங்கிய பிறகு மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கட்சி சார்பில் கடிதம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த பவன் கல்யாண் கட்சி சார்பிலும் இந்த கூட்டத்தில் தங்களால் கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் மாநில சுய ஆட்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நாங்கள் நிச்சயமாக, அதாவது அவர்களுடைய கட்சி சார்பில் இந்த கூட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கடிதம் அளிக்கப்படும், அந்த கடிதம் வாசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி கலந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த கூட்டத்திற்கு பெரும்பாலான கட்சி தலைவர்கள் தங்களுடைய கடிதங்கள் வாயிலாக, சிறிய கட்சிகளாக இருந்தாலும் தங்களுடைய ஆதரவை பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த 2 கட்சிகளின் நிலைப்பாடு இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வர இருக்கிறது. திலகவதி, அதை நம்ம பார்க்கலாம். விக்னேஷ் முத்து, தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட்ஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன்.